ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர் சீரிஸ் டே 6. நீங்கள் வீடு வாங்கலான்னு முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட்டு எங்கள் இடத்துல வாங்கலாம் அப்படின்றது வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் தான் பண்ணும். நீங்கள் வாங்குறதுக்கு என்ன கோலோட வாங்குறீங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் வந்துட்டு வீடு வாங்கிட்டு அடுத்த வருஷமே வந்துட்டு அது 200,000 இன்க்ரீஸ் ஆகணும், 300,000 இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை வந்துட்டு 4 வருஷத்தில் டபுள் ஆகணும் அப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க. அது நடக்கலாம். நீங்கள் சரியான இடத்துல சரியான சமயத்தில் வாங்கினா நடக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறது அது மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு பயங்கரமான ரிசல்ட் வரணுன்றது முக்கியம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு வீடு வாங்கிட்டு, சாதாரண வீடுனா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வீடு ஒன்று வாங்கிட்டு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக வச்சுருந்தீங்கன்னா வருஷம் அது ஸ்லோவாக க்ரோ ஆச்சுனாலே உங்களுக்கு கடைசியில் ஒரு பெரிய க்ரோத் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் க்ரோத்னு சொல்கிறாங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டில் ஒரு தனி வீடு, அதாவது ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஹோம் வாங்கினீங்கன்னா 5% 8% வரைக்கும் தாராளமாக க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து லாஸ்ட் 50 இயர்ஸ் டேட்டாவில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்க போகிற வீடு வந்துட்டு வருஷம் 6% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட ஒரு லாங் டேர்ம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதனால் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எங்கே வாங்க போகிறோம், என்ன மாதிரி வீடு வாங்க போகிறோன்றதுனால இந்த வீடு என்ன பர்பஸ் வாங்க போகிறோம், எவ்வளோ நாள் வச்சுக்க போகிறோன்ற மென்டல் கிளாரிட்டியோட நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் வரும்.